ஓகே, நம்ம போன கிளாஸ்ல ஈர்ப்பு அழுத்தத்தோட தொடர்புடைய சில கேள்விகள் பார்த்திருந்தோம் இல்லையா? போன கிளாஸ்ல ஈர்ப்பு அழுத்தத்தை தொடர்புபடுத்தக்கூடிய ஈர்ப்பு அழுத்தம்னா என்னங்கிறத நாம விளங்கிக் கொள்ளக்கூடியதான சில கேள்விகளை பார்த்திருந்தோம். ரைட்? சோ அதுல தொடர்ச்சியா நம்ம இன்றைய கிளாஸ்ல ஈர்ப்பு அழுத்தத்தோட தொடர்புடைய கேள்விகள், அதே போல ஈர்ப்பு அழுத்தத்தோட தொடர்புடைய வரைவுகள், இப்படியான விடயங்களை நாம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். அந்த வகையில ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. ஈர்ப்பு அழுத்தத்தோட தொடர்புடைய மற்றும் ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. வட்டம் ஒன்றின் கேள்வி எழுதி கொள்ளுங்க. வட்டம் ஒன்றின் பரிதி வழியே, வட்டம் ஒன்றின் பரிதி வழியே, வட்டம் ஒன்றின் பரிதி வழியே சர்வ சமனான 5 எம் திணிவுகள், சர்வ சமனான 5 எம் திணிவுகள் வட்டம் ஒன்றின் பரிதி வழியே, சர்வ சமனான 5 எம் திணிவுகள் வைக்கப்பட்டுள்ளதை உரு காட்டுகின்றது. வைக்கப்பட்டுள்ளதை உரு காட்டுகின்றது. சர்வசமனான 5 எம் திணிவுகள் வைக்கப்பட்டுள்ளதை உரு காட்டுகின்றது. இவ்வட்டத்தின் மையத்தில், இவ்வட்டத்தின் மையத்தில் ஈர்ப்பு அழுத்தம் யாது? இவ்வட்டத்தின் மையத்தில் ஈர்ப்பு அழுத்தம் யாது? ட்ரை பண்ணுங்க. 5 எம் திணிவு மையத்துல அழுத்தம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சோ உங்களுக்கு தெரியும் ஈர்ப்பு அழுத்தம்ங்கிறது, ரைட், ஈர்ப்பு அழுத்தம்ங்கிறது ஒரு எண்ணிக்கணியம். சரியான? இது ஒரு எண்ணிக்கணியம். அதாவது பொதுவா உங்களுக்கு தெரியும் வேலை சக்தி எல்லாமே எண்ணிக்கணியம், திசை இருக்காது. அந்த வகையில திசை இல்லாத எண்ணிக்கணியமாக இவர் இருக்கிறதால இந்த இடத்துல ஈர்ப்பு அழுத்தத்தை நீங்க காண்றதுக்கு திசையை கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. அதே நேரத்துல ஒவ்வொரு திணிவாலையும் இந்த இடத்துல உண்டாக்கப்படுகின்ற அழுத்தங்களை கூட்டி விடுவீங்களா இருந்தால் மையத்தில் இருக்கிற ஈர்ப்பு அழுத்தம் வரும். தனித்தனியே ஒவ்வொரு திணிவும் உண்டாக்குகின்ற அழுத்தங்களை கூட்டினால் மையத்தில் இருக்கிற ஈர்ப்பு அழுத்தம் வரும். இங்க திசையை யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏனென்றால் அழுத்தம்ங்கிறது ஒரு எண்ணிக்கணியம். அந்த அடிப்படையில ட்ரை பண்ணுகின்ற கேள்வியை ரைட். ஓகே, பாருங்க நிறைய பேர் சரியான விடை அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த
திணிவுகள மையம், இந்த வட்டத்தில மையத்துல ஈர்ப்பு அழுத்தம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க இல்லையா? உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு திணிவினால் ஆர் தூரத்துல உண்டாக்கப்படுற அழுத்தம். நான் படிச்சிருக்கிறேன் ஒரு கேபிட்டல் எம் திணிவு, 2 கிளாஸ்ல நாம இதை படிச்சிருக்கிறோம். கேபிட்டல் எம் திணிவு அழுத்தமா இருந்தால் இந்த கேபிட்டல் எம் திணிவுல இருந்து ஆர் தூரத்துல இந்த கேபிட்டல் எம் திணிவினால் உண்டாக்கப்படுகின்ற ஈர்ப்பு அழுத்தத்திற்கான சமன்பாடு மைனஸ் ஜி கேபிட்டல் எம் கீழ் ஆறுங்கிறதால தரப்படும் இல்லையா? கேபிட்டல் எம்மினால் ஆர் தூரத்தில் உண்டாக்கப்படுற அழுத்தம் மைனஸ் ஜி கேபிட்டல் எம் கீழ் ஆர். அந்த வகையில இந்த இருக்கக்கூடிய இந்த 5 திணிவுகளால மையத்துல உண்டாக்கப்படுற அழுத்தம் என்னன்னு கேட்கிறாங்க. எனவே பாருங்க, இந்த மையத்துல ஒரு ஸ்மால் எம் திணிவால உண்டாக்கப்படுற அழுத்தம் என்ன வரும்? இந்த ஸ்மால் எம் திணிவு ஆர் தூரத்துல உண்டாக்குற அழுத்தம் என்ன வரும்? மைனஸ் ஜி ஸ்மால் எம்க்கு ஆர் என்று வரும். இது ஒரு திணிவினால் மையத்துல உண்டாக்கப்படுகின்ற அழுத்தம். இங்க இந்த மாதிரி எத்தனை எம் திணிவுகள் காணப்படுவது? 5 ஸ்மால் எம் திணிவுகள் காணப்படுவது. எனவே ஒரு திணிவால் உண்டாக்கப்படுவது மைனஸ் 5 ஜிஎம் ஆர் என்றால் இந்த எம் திணிவு மைனஸ் ஜிஎம் ஆர் தான். இந்த எம் திணிவு உண்டாக்குறது மைனஸ் ஜிஎம் ஆர் தான். இப்படி ஒவ்வொரு திணிவுமே சமனான அழுத்தத்தை இந்த மையத்துல உண்டாக்குறதால மையத்துல அழுத்தம் மைனஸ் 5 ஜிஎம் ஆறாக இருக்கு. ரைட்? அப்ப மையத்துல இந்த ஸ்மால் எம் திணிவுகளால் உண்டாக்கப்படுற அழுத்தம் மைனஸ் 5 ஜிஎம் ஆர் என்று வந்து சேரும். ஓகே, அடுத்த ஒரு கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த கேள்வி, உருவில் காட்டப்பட்டவாறு சர்வசமனான இரு புள்ளி திணிவுகள் வேறாக்கத்தில் வைக்கப்பட்டுள்ளது. சர்வசமனான இரு புள்ளி திணிவுகள் 2R வேறாக்கத்தில் வைக்கப்பட்டுள்ளது. முதலாவது கேள்வி, சர்வசமனான புள்ளி திணிவுகள் 2R வேறாக்கத்தில் வைக்கப்பட்டுள்ளன. முதலாவது கேள்வி, ABC ஆகிய புள்ளிகளில் ஈர்ப்பு அழுத்தம் யாது? ABC ஆகிய புள்ளிகளில் ஈர்ப்பு அழுத்தம் யாது? இரண்டாவது கேள்வி, இத்திணிவுகளை இணைக்கும் நேர்கோட்டின் வழியே
இத்திணிவுகளை இணைக்கும் நேர்கோட்டின் வழியே தூரத்துடன் நேர்கோட்டின் வழியே இத்திணிவுகளை இணைக்கும் நேர்கோட்டின் வழியே அழுத்தத்திற்கான ஈர்ப்பு அழுத்தத்திற்கான மாறலை தருக. திணிவுகளை இணைக்கும் நேர்கோட்டின் வழியே ஈர்ப்பு அழுத்தத்திற்கான மாறலை தருக. ரெண்டு கேள்வி. சர்வசம்னா ரெண்டு புள்ளி திணிவுகளை வச்சிருக்கிறோம். ஏ பி சி ஆகிய மூன்று புள்ளிகளையும் ஈர்ப்பு அழுத்தத்தை காணணும். அடுத்த கேள்வி, இந்த திணிவுகளை இணைக்கிற நேர்கோட்டின் வழியே ஈர்ப்பு அழுத்தம் எவ்வாறு மாறுதுன்னு கண்டுபிடிக்கணும். சரியான? சோ ட்ரை பண்ணுங்க இந்த ரெண்டு கேள்விகளையும். நாம ஆல்ரெடி ஈர்ப்பு புல வலிமை படிச்சிருக்கிறோம். ரைட்? ஈர்ப்பு புல வலிமையில நாம என்ன செய்வோம்னால், யாதேனும் ஒரு புள்ளியில ஈர்ப்பு புல வலிமை கேட்டால் அந்த இடத்துல தனித்தனியா ஒவ்வொரு திணிவும் உண்டாக்குற ஈர்ப்பு புல வலிமையை கண்டு விளையுல காணுவோம். அப்படி விளையுல காணக்குள்ள நாம கட்டாயம் அங்க திசையை கருத்தில் கொண்டோம். ஏனென்றால் ஈர்ப்பு புல வலிமை, அதாவது ஓர் அலகு திணிவின் மீது தொழிற்படுகின்ற விசை ஒரு காவி கடியம். எனவே நாம திசையை கருத்தில் கொண்டு அங்கு கேள்வி செய்தோம். ஆனால் இங்க நாம ஈர்ப்பு அழுத்தத்தை கண்டுபிடிக்க போறோம். சோ ஈர்ப்பு அழுத்தம்ங்கிறது எண்ணிக்கணியம் அப்படிங்கிறதால நீங்க திசையெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏங்கிற புள்ளியில ஈர்ப்பு அழுத்தம் கேட்டால் ஒவ்வொரு தனித்தனி திணிவான ஏயில உண்டாக்கப்படுற ஈர்ப்பு அழுத்தத்தை கூட்டி விட்டால் போதுமானதா இருக்கு. சோ ட்ரை பண்ணுங்க. ஓகே, நிறைய மாணவர்கள் சரியான விடை அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. கவனிங்க. முதலாவது, நான் ஏங்கிற புள்ளியில ஈர்ப்பு அழுத்தத்தை கண்டுபிடிக்க போறேன். ஏங்கிற புள்ளியில ஈர்ப்பு அழுத்தத்தை காண போறேன். சோ இந்த ஏங்கிற புள்ளியில நம்ம ஈர்ப்பு அழுத்தத்தை காண போறோம்னால் இந்த ஏங்கிற புள்ளியில யார் யார் ஈர்ப்பு அழுத்தத்தை உண்டாக்குவாங்கன்னு யோசிப்போம். இங்க பாருங்க, ரெண்டு திணிவு இருக்குது. எனவே நான் இந்த ரெண்டு திணிவுக்கும் பேர் வழங்குறேன் எக்ஸ் ஒய். எனவே இந்த எக்ஸ்ங்கிற திணிவும் ஒய்ங்கிற திணிவும் ஏங்கிற புள்ளியில ஈர்ப்பு அழுத்தத்தை உண்டாக்கும் இல்லையா? ஆகவே ஏயில இருக்கக்கூடிய ஈர்ப்பு அழுத்தம்ங்கிறது எக்ஸினால் ஏயில உண்டாக்கப்பட்ட ஈர்ப்பு அழுத்தத்தையும் ஒய்யினால் ஏயில உண்டாக்கப்பட்ட ஈர்ப்பு அழுத்தத்தையும் கூட்டி வாரதா இருக்கும். இதை முன்னுக்கு பின்னுக்கு போடுறதுலாம் ஒரு விஷயமே இல்லையா? இது நான் போடுற குறியீடு, அவ்வளவுதான். நீங்க எக்ஸ் முன்னுக்கு ஏ முன்னுக்கு போடுற அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. எக்ஸினால் ஏயில் உண்டாக்கப்படுற அழுத்தத்தையும் ஒய்யால ஏயில உண்டாக்கப்படுற அழுத்தத்தையும் கூட்டி வாரதான் ஏயில் இருக்கிற அழுத்தம். சொல்லுங்க, எக்ஸால ஏயில உண்டாக்கப்படுற அழுத்தம் என்ன? எக்ஸோட திணிவு என்ன? எம், ஸ்மால் எம். இந்த ஸ்மால் எம் திணிவுல இருந்து எவ்வளவு தூரம்? ஏ, ஆர் தூரம். எனவே எக்ஸால ஏயில உண்டாக்கப்படுற அழுத்தம் மைனஸ் ஜி
ஸ்மால் m இன்டு r. ஸ்மால் m இனால் r தூரத்தில் உண்டாக்கப்படுற அழுத்தம் தான் மைனஸ் g ஸ்மால் m இன்டு r. அடுத்து y இனால் உண்டாக்கப்படுற அழுத்தம். y இட திணிவு என்ன? ஸ்மால் m. y இலிருந்து a எவ்வளவு தூரம்? r தூரம். ஆகவே y ஆல் உண்டாக்கப்படுற அழுத்தம் மைனஸ் g ஸ்மால் m இன்டு r. ஆகவே பாருங்க, இதுவும் இதையும் கூட்டுவோமா இருந்தால் மைனஸ் 2g m இன்டு r என்று வரும். இதுதான் A எனும் புள்ளியில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு அழுத்தம். ரைட்? இப்ப நாம அடுத்த புள்ளி Bங்கிற புள்ளியில ஈர்ப்பு அழுத்தத்தை பார்ப்போம். சோ மறந்துடாதீங்க, நம்ம இங்க திசைகளை யோசிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் இல்லை. இது எல்லாமே எண்ணி கணியம்ங்கிறதால பருமன்களை மட்டும் பார்க்கணும். இரண்டாவது B பார்க்கலாம். சோ Bங்கிற புள்ளியில ஈர்ப்பு அழுத்தத்தை கேட்டால் Bங்கிற புள்ளியிலையும் ஈர்ப்பு அழுத்தத்தை யார் வழங்குவா? Xம் வழங்கும், Yம் வழங்கும். எனவே எக்ஸினால் பியில உண்டாக்கப்படுற அழுத்தத்தையும் வையினால் பியில உண்டாக்கப்படுற அழுத்தத்தையும் கூட்டி விட சொல்லுங்க. இந்த எக்ஸ்ங்கிற திணிவால பிங்கிற புள்ளியில உண்டாக்கப்படுற ஈர்ப்பு அழுத்தம் என்ன வரும்? எக்ஸ்ங்கிற திணிவினால் பிங்கிற புள்ளியில உண்டாக்கப்படுற ஈர்ப்பு அழுத்தம் என்ன வரும்? எக்ஸ்ல இருந்து இந்த பிங்கிற புள்ளிக்கு எவ்வளவு தூரம் இருக்குது? ஆர் 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 3r தூரம் இல்லையா? எனவே இந்த எக்ஸ் ஆல பியில உண்டாக்கப்படுற அழுத்தத்தை எடுத்தீங்கன்னா மைனஸ் ஜி ஸ்மால் எம் இன்டு எக்ஸ்ல இருந்து பிங்கிற புள்ளிக்கு தூரம் என்ன? ஆர் 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 3r. அப்ப மைனஸ் ஜி ஸ்மால் எம் இன்டு 3r என்று வரும். இதே மாதிரி இந்த பையினால் பியில உண்டாக்கப்படக்கூடிய அழுத்தம் பையில இருந்து இது ஆர் தூரம். எனவே மைனஸ் ஜி ஸ்மால் எம் இன்டு இந்த m ல இருந்து எவ்வளவு தூரம்? r தூரம். அப்ப r. சோ x ஆலையும் y ஆலையும் b ல உண்டாக்கப்படுற அழுத்தத்தை கண்டுட்டோம். சோ ரெண்டையும் கூட்டினால் கோமசி எடுத்தமா இருந்தால் 3 வரும். மைனஸ் இங்க 3 இங்க 4 அப்ப 4 gm இன்டு r. மைனஸ் 4 gm இன்டு 3r தான் b ல இருக்கிற ஈர்ப்பு அழுத்தம். அடுத்து cங்கிற புள்ளியில ஈர்ப்பு அழுத்தம். கவனிங்க, நாம் படிச்சிருக்கிற இதே மாதிரியான விடயத்தை ஈர்ப்பு புல வலிமையிலையும், அதாவது இந்த படத்தை நம்ம அவதானிக்கும் போது விளங்குது. இது ஒரு சமச்சீரான படம். அதாவது இந்த பிங்கிற புள்ளியும் இந்த சிங்கிற புள்ளியும் சமச்சீர் புள்ளிகளாக யோசிக்கலாம் இல்லையா? என்றால் இந்த பியிலிருந்து இந்த திணிவும் எவ்வாறு இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த சியிலிருந்து இந்த திணிவும் காணப்படும். r தூரத்திலையும் 3r தூரத்திலையும் இருக்குது. இங்கேயும் இந்த பிங்கிற புள்ளியில இருந்து r தூரம் 3r தூரத்தில் இருக்குது. எனவே பிங்கிற புள்ளியும் சிங்கிற புள்ளியும் சமச்சீருக்குரிய புள்ளிகளாக இருக்கிறதால பியில அழுத்தம் மைனஸ் 4gm இன்டு 3r என்றால் சியிலையும் அழுத்தம் மைனஸ் 4gm இன்டு 3r தான். இங்க திசை இல்லாததால இதே பருமன் அப்படியே வந்து சேரும். விளங்குதா? இதுதான் ABC ல இருக்கக்கூடிய அழுத்தம். ரைட்? ஓகே. உதாரணமா இந்த கேள்வியில கவனிங்க, இவ்வளவுதான் விஷயம். கேள்வி இந்த பாட்டுக்குரியது முடிஞ்சு இப்ப நான் மேலதிகமா சொல்றேன். மேலதிகமா ஒரு விடயத்தை கேட்க போறேன். அதாவது இந்த ABC அப்படிங்கிற இந்த 3 புள்ளிகள்லையும் நாம மேலும் ஒரு திணிவை வைத்தால், உதாரணமா ஏங்கிற புள்ளியில நாம ஒரு எம் நோட்டுங்கிற திணிவை வைத்தால் இந்த எம் நோட் கொண்டிருக்கிற அழுத்த சக்தி என்னையா இருக்கு? ஏங்கிற புள்ளியில எம் நோட்டுங்கிற திணிவொண்டு வைக்கப்பட்டால் இந்த எம் நோட் இந்த இடத்துல இருக்கும் போது கொண்டிருக்கின்ற அழுத்த சக்தி எவ்வளவாக இருக்கும்? என்ன வரும்? யாராச்சும் ஏங்கிற புள்ளியில எம் நோட்டை கொண்டு போய் வைத்தால் அழுத்த சக்தி எவ்வளவாக இருக்கும்? அழுத்த சக்தி ஏங்கிற புள்ளியில எம் நோட்டுங்கிற திணிவை வைத்தமா இருந்தால் அந்த எம் நோட்டுங்கிற திணிவு கொண்டிருக்கிற அழுத்த சக்தி என்ன? ரெண்டு விட சரியா வந்திருக்குது. சாரி, இப்ப 3 விடைகள்.
நிறைய பேர் பிள்ளை அனுப்பிட்டு இருக்கீங்க. ஓகே, கவனிங்க. நாம் என்ன சொன்னோம்? யாரேனும் ஒரு இடத்துல நாம திணிவொன்றை வைக்கும் போது அந்த திணிவினது ஈர்ப்பு அழுத்த சக்தி என்னன்னு கேட்டால் அந்த இடத்துல இருக்கிற அழுத்தத்தை அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிற திணிவால பெருக்கி விடும். அதாவது ஏங்கிற புள்ளியில எம் நோட்டுங்கிற திணிவு வைக்கப்பட்டால் இந்த எம் நோட்டுங்கிற திணிவு கொண்டிருக்கிற அழுத்த சக்தி என்னன்னு கேட்டிருந்தால் எம் நோட் கொண்டிருக்கிற அழுத்த சக்தி என்னன்னு கேட்டால் எம் நோட்டுங்கிற இந்த திணிவை எம் நோட் எங்க வைக்கப்பட்டிருக்குது? ஏயில வைக்கப்பட்டிருக்குதுனால் ஏங்கிற புள்ளியில் இருக்கிற அழுத்தத்தால பெருக்கி விடும். இதுதான் எம் நோட் ஏயில இருக்கும் போது கொண்டிருக்கும் அழுத்த சக்தி. அதாவது அழுத்தம் என்கிறது ஓர் அலகு திணிவுக்குரிய சமன்பாடு இல்லையா? எனவே எம் நோட்டுக்குரிய சமன்பாடு என்னன்னு கேட்டா எம் நோட்டால பெருக்கி விடும். ஆகவே எம் நோட் இன்டு யூஏங்கிறதான் ஏயில் இருக்கிற எம் நோட்டோட அழுத்த சக்தி. அப்ப என்ன வரும்? எம் நோட் இன்டு யூஏ. யூஏட பருமன் என்ன? -2gm இன்டு ஆர். அப்ப பிரதியிட்டால் -2gm இன்டு எம் நோட் இன்டு ஆர் என்று வரும். அவ்வளவு. அதே மாதிரி இந்த எம் நோட்டுங்கிற திணிவை பியில வைத்திருந்தால் எம் நோட்டுங்கிற திணிவை நம்ம பியில வச்சிருந்தால் அந்த இடத்துல எம் நோட்டுல அழுத்த சக்தி என்னன்னு கேட்டா என்ன வரும்? அந்த இடத்துல இந்த இடத்துல எம் நோட்டை வைக்கக்குள்ள எம் நோட்டுல அழுத்த சக்தி என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நாம எந்த திணிவை வச்சிருக்கிறோம்? எம் நோட்டை வச்சிருக்கிறோம். எந்த இடத்துல வச்சிருக்கிறோம்? பியில வச்சிருக்கிறோம். எம் நோட்டை பிங்கிற புள்ளியில இருக்கிற அழுத்தத்தால பெருக்கி விடும். அதுதான் பிங்கிற புள்ளியில எம் நோட்டோட அழுத்த சக்தி. விளங்குதா? அழுத்த சக்திங்கிறது ஒரு திணிவு எந்த இடத்துல வைக்கப்படுவதோ அந்த இடத்துல இருக்கிற அழுத்தத்தை அந்த திணிவால பெருக்கி வாரது. ரைட்? ஓகே, அப்படி பெருக்குவமா இருந்தால் பிங்கிற புள்ளியில அழுத்தம் என்னன்னு வந்திருக்கும்? பிங்கிற புள்ளியில அழுத்தம் அழுத்தம் -4gm 3r. அதை எம் நோட்டால பெருக்கினால் -4gm எம் நோட் 3r வந்திருக்கு. சரியா? ஓகே, இப்ப நம்ம கிராஃபுக்குள்ள வருவோம். கவனிங்க, இந்த திணிவுகளை இணைக்கிற நேர்கோட்டின் வழியே ஈர்ப்பு அழுத்தம் என்னன்னு கேட்கிறாங்க இல்லையா? முதலாவது ஏங்கிற புள்ளியில ஈர்ப்பு அழுத்தத்தை யோசிப்போம். ஏங்கிற புள்ளியில ஈர்ப்பு அழுத்தத்தை யோசிப்போம். உங்களுக்கு தெரியும், ஏங்கிற புள்ளியில ஈர்ப்பு அழுத்தம் நாம் கண்டுபிடிச்சிட்டோம். -2gm -2gm இதான் ஏங்கிற புள்ளியில அழுத்தம். எனவே பாருங்க, இது y அச்சு ஈர்ப்பு அழுத்தம், இது x அச்சு தூரம். எனவே இந்த ஏங்கிற புள்ளியில ஈர்ப்பு அழுத்தம் மைனஸ்ல இருக்கிறதால x அச்சுக்கு கீழுக்கு தான் கிராஃப் ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல தான் இருக்குது -2gm r. இப்ப இந்த தூரத்தின் வழியே ஈர்ப்பு அழுத்தத்துக்கான மாறலை பார்க்க போறோம். இந்த தூரத்தின் வழியே ஈர்ப்பு அழுத்தத்துக்கான மாறல் கவனிங்க. உங்களுக்கு தெரியும், ஈர்ப்பு அழுத்தத்துக்கான பொது சமன்பாடு எடுத்தால் -gm r. இதான சமன்பாடு. இதுல இந்த ஈர்ப்பு அழுத்தம் இந்த திணிவுக்கு எப்படி வருவது? இந்த ஈர்ப்பு அழுத்தம் இருக்குதாங்க, இது இந்த திணிவுக்கு எப்படி வரக்கூடியதா இருக்குது? நேர்மாறா வருவது இல்லையா? இந்த திணிவுக்கும் ஈர்ப்பு அழுத்தத்துக்குமான தொடர்பை பார்த்தீங்கன்னா அது நேர்மாறாக இருக்குது. அதாவது ஒரு திணிவிலிருந்து தூரம் அதிகரித்தால் ஈர்ப்பு அழுத்தம் குறையும். ஒரு திணிவிட தூரம் குறையுமா இருந்தால் ஈர்ப்பு அழுத்தம் அதிகரிக்கும். ஒரு திணிவிலிருந்து தூரம் கூட கூட ஈர்ப்பு அழுத்தம் குறையும். இந்த திணிவை நெருங்க நெருங்க ஈர்ப்பு அழுத்தம் அதிகரிக்கும் இல்லையா? அந்த வகையில ஏயில ஈர்ப்பு அழுத்தம் -2gm r.
இப்ப நான் ஏயில இருந்து இந்த எக்ஸ்ங்கிற திணிவை நோக்கி போக போறேன். எக்ஸ்ங்கிற திணிவை நோக்கி போக போறேன். சோ எக்ஸ்ங்கிற திணிவை நோக்கி போற மாதிரி இருந்தால் இந்த திணிவில இருந்தான தூரம் என்ன செஞ்சுட்டு வரும்? இந்த திணிவில இருந்தான தூரம் குறைவடைந்து கொண்டு வரும். சோ திணிவில இருந்தான தூரம் குறைய 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 இந்த பிரதேசத்துல உண்டாகிற அழுத்தம் என்ன செய்யும்? கூடும். தூரம் குறையுமா இருந்தால் அழுத்தம் கூடும். ஆகவே ஏயிலிருந்து இந்த பக்கம் வர 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 அழுத்தம் அதிகரிக்கணும். அதாவது தூரம் அழுத்தத்துக்கு நேர்மாறுங்கிற விகிதத்தின் அடிப்படையில ஏயிலிருந்து இந்த பக்கம் வரும்போது ஈர்ப்பு அழுத்தம் அதிகரிக்கணும். அப்ப பாருங்க, ஏயிலிருந்து அடிக்கிற அழுத்தம் இந்த பக்கம் வர வர ஈர்ப்பு அழுத்தம் அதிகரிக்கணும். ஆனால் ஈர்ப்பு அழுத்தம் என்னத்துல அதிகரிக்கும்? மைனஸ்ல அதிகரிக்கும் இல்லையா? உங்களுக்கு தெரியும், ஈர்ப்பு அழுத்தம் இங்க என்னத்துல வரப்போகுது? மைனஸ்ல வரப்போகுது. அப்ப மைனஸ்ல ஈர்ப்பு அழுத்தம் இப்படி அதிகரிச்சு கொண்டு போகும். இப்படி வரும். இந்த திணிவுக்கு பக்கத்துல வார வரைக்கும் இப்படி விடுங்க. இந்த திணிவுக்கு பக்கத்துல வார வரைக்கும் இந்த கிராஃபை கீறிக்காடுங்க. முடிவெளிக்கு கொண்டு போக தேவையில்லை. இந்த திணிவுக்கு பக்கத்துல வார வரைக்கும் இப்படி இந்த கிராஃபை முடிச்சீங்கன்னா சரி. அதே மாதிரி இந்த ஏங்கிற புள்ளியில இருந்து இந்த பக்கம் நாம போக 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 என்ன நடக்கும்? உங்களுக்கு தெரியும், திணிவை நோக்கி போக 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 ஈர்ப்பு அழுத்தம் எப்பொழுதும் என்ன செய்யும்? அதிகரிக்கும். ஆகவே நடுவுல இருந்து இந்த திணிவை நோக்கி போகக்குள்ளேயும் ஈர்ப்பு அழுத்தம் அதிகரிக்கும். அதே நேரத்துல ஈர்ப்பு அழுத்தம் என்னத்துல இருக்குது? மைனஸ்ல இருக்குது. அப்ப மைனஸ்ல ஈர்ப்பு அழுத்தம் அதிகரிக்கும். சரியா? இதுதான் தூரத்தின் வழியே ஈர்ப்பு அழுத்தத்திற்கான மாறு. திணிவை நோக்கி போக 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 ஈர்ப்பு அழுத்தம் அதிகரிக்கும். இது ரெண்டு திணிவுக்கும் இடையில இருக்கிற மாறு. இப்ப நாம இந்த திணிவுக்கு வெளியில போகிறோம். பையங்கிற திணிவுக்கு வெளியில போகும். இப்ப சொல்லுங்க, இந்த இடத்திலிருந்து இந்த பக்கம் போக 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 ஈர்ப்பு அழுத்தத்துக்கு என்ன நடக்கும்? பாத்தீங்கன்னா இந்த எம் திணிவில இருந்து இந்த பக்கம் போக 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 ஏன் ஈர்ப்பு அழுத்தத்துக்கு என்ன நடக்கும்? தெரியும், திணிவில இருந்து தூரம் கூட 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 ஈர்ப்பு அழுத்தம் குறைவடையும் இல்லையா? அப்ப இந்த எம் திணிவுல இருந்து இந்த பக்கம் போகக்குள்ள ஈர்ப்பு அழுத்தம் குறையணும். அப்ப இந்த எம்முக்கு பக்கத்துல ஈர்ப்பு அழுத்தம் ஒரு குறிப்பிட்ட பருமன்ல இருக்கும். இந்த எம்ல இருந்து இந்த பக்கம் போகக்குள்ள ஈர்ப்பு அழுத்தம் குறைவடையும். இப்படியே ஈர்ப்பு அழுத்தம் முடிவிலியில பூஜ்ஜியத்தை அடையும். இந்த ஈர்ப்பு அழுத்தம் முடிவிலியில பூஜ்ஜியத்தை அடையும். அதே மாதிரி இங்காலையும் தான் இந்த எம் திணிவுல இருந்து இந்த பக்கம் போக 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 தூரம் கூடிக்கொண்டிருக்கிறதால அழுத்தம் குறைவடையும். அதுலயும் பார்த்தீங்களா இருந்தால் முடிவிலியில ஈர்ப்பு அழுத்தம் பூஜ்ஜியத்தை அடையும். இப்படி போகும். ரைட்? இங்கால பக்கம் வர மாதிரி தான் இங்கால படம் வரணும். இடம் காணாதால இப்படி இருக்குதா? இதே மாதிரி இந்த பக்கம் வந்திருக்கும். முடிவிலியில ஈர்ப்பு அழுத்தம் பூஜ்ஜியத்துக்கு போகணும். ஆனால் இங்க எல்லா இடத்திலையுமே ஈர்ப்பு அழுத்தம் மைனஸ்ல இருக்குது இல்லையா? எல்லா இடத்திலையுமே ஈர்ப்பு அழுத்தம் எப்படி வரப்போகுது? மைனஸ்ல தான் வரும். அப்ப ஒட்டுமொத்த கிராஃபுமே ஈர்ப்பு அழுத்தம் மைனஸ்ல வரக்கூடியதாக அமையணும். ரைட்? அப்ப நடுவுல ஈர்ப்பு அழுத்தம் எப்படி இருக்குது? இந்த திணிவை நோக்கி போக 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 ஈர்ப்பு அழுத்தம் கூடுது. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த திணிவுக்கு பக்கத்துல இருந்து தூரத்துக்கு போக 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 ஈர்ப்பு அழுத்தம் குறையுது. இங்கேயும் இந்த திணிவுல இருந்து தூரத்துக்கு போக 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 ஈர்ப்பு அழுத்தம் குறையுது. சரியா? நோட் பண்ணி கொள்ளுங்க. சோ இப்படியான வரைவுகள் உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க கவலைப்படவானா. ஏனென்றால் இந்த மாதிரியான வரைவுகளை நாம ஒரு பாடத்துல மட்டும் முடிக்க மாட்டோம். இந்த மாதிரியான வரைவுகளை ஈர்ப்பு அழுத்தத்துல படிக்கிற மாதிரி, ஈர்ப்பு புலத்துல படிக்கிற மாதிரி, மின்புலத்துல படிப்போம். இப்படியான வடிவங்களை கொண்ட வரைவுகளை நாம காந்த புலங்களையும் படிப்போம். எனவே எல்லா புலங்களுக்குள்ளேயும் இப்படியான வரைவுகள் வரதால தொடர்ச்சியா நம்ம பிராக்டிஸ் பண்ண இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும், இது தெளிவாகிட்டு போகும். கஷ்டம்னு ஃபீல் பண்ணினா அதை பத்தி நீங்க என்ன செய்ய தேவையில்லை, இப்போதைக்கு கவலைப்பட தேவையில்லை. அடுத்தடுத்த பாடங்கள் வரக்குள்ள இன்ஷா அல்லாஹ் மேலும் தெளிவாகிட்டு போகும்.
இதுல நாம கண்ட பருமன்களை குறிச்சு காட்டுறோம்னா இந்த வரைபடம் நாம கண்ட பருமன்களை குறிச்சு காட்டுறோம்னா உதாரணமா பிங்கிற புள்ளியில ஈர்ப்புக்குள்ள வழி ஈர்ப்பு அழுத்தம் என்ன இந்த பிங்கிற புள்ளியில ஈர்ப்பு அழுத்தத்துல பருமன் என்ன ஈர்ப்பு அழுத்தத்துல பருமன் -4gm/3r இல்லையா சரியா இந்த புள்ளிக்குரிய ஈர்ப்பு அழுத்தத்தை பார்த்தீங்கன்னா -4gm/3r இருக்கு அதே மாதிரி இங்கே இந்த சிங்கிற புள்ளிக்குரிய ஈர்ப்பு அழுத்தத்தை பார்த்தீங்கன்னா இருந்தா அதுவும் எப்படி வரணும்னா இந்த கிராஃப் படி எப்படி உண்மையா வரணும்னா -4gm/3r தான் வரும் அப்ப இந்த புள்ளி சிங்கிற புள்ளியிலையும் பிங்கிற புள்ளியிலையும் ஈர்ப்பு அழுத்தம் -4gm/3r ஏங்கிற புள்ளியில ஈர்ப்பு அழுத்தம் -2gm/r அதுக்கேற்ற மாதிரி கிராஃப் வரும் சரியானே சரி ஓகே நம்ம போன கிளாஸ்ல சம அழுத்த மேற்பரப்பு தொடர்பா படிச்சிருந்தோம் இல்லையா சோ நான் சம அழுத்த மேற்பரப்புண்டா என்னன்னு சொல்லி இருந்தேன் சம அழுத்த மேற்பரப்புகள் எவ்வாறு அமையும்ங்கிறத பத்தி பேசி இருந்தேன் ரைட் இப்ப பாருங்க ஒரு ஈர்ப்பு புலத்துக்குள்ள ஈர்ப்பு அழுத்தம் அதே மாதிரி இந்த சம அழுத்த மேற்பரப்புகள் இது ரெண்டையும் நாம தொடர்பு படுத்த போறோம் உதாரணமா ஒரு கேபிட்டல் எம் திணிவு எடுக்கிறேன் ரைட் நான் போன கிளாஸ்ல ஈர்ப்பு சம அழுத்த மேற்பரப்பு சம்பந்தமா பார்த்திருந்தோம் சம அழுத்த மேற்பரப்புனா என்னன்னு எழுதி வச்சிருக்கிறோம் இல்லையா சோ கேபிட்டல் எம் திணிவு ஒன்று எடுக்கிறோம் இந்த கேபிட்டல் எம் திணிவு எடுத்தால் இதுல நாம என்ன சொல்றோம்னா உதாரணமா R1ங்கிற தூரத்துல ஈர்ப்பு அழுத்தம் என்னன்னு கேட்டால் R1ங்கிற தூரத்தை எடுத்தீங்கன்னா இந்த R1ங்கிற தூரத்துல எல்லா இடத்திலேயுமே ஈர்ப்பு அழுத்தம் சமனாக இருக்கும் அப்படிதானே கேபிட்டல் எம்ல இருந்து இந்த R1லையும் சரி இந்த கேபிட்டல்ல இருந்து இந்த இடத்திலையும் சரி எல்லா இடத்திலேயுமே அழுத்தம் எப்படி இருக்க போகுது சமனான அழுத்தமா இருக்கும் இப்படி சமனான அழுத்தங்களை கொண்ட புள்ளிகளை இணைக்கும் போது உருவாகிற மேற்பரப்பு தான் சம அழுத்த மேற்பரப்புன்னு பார்த்தோம் ரைட் இப்ப பாருங்க இதே மாதிரி நாம இன்னும் ஒரு சம அழுத்த மேற்பரப்பு எடுத்தோம் உதாரணமா இந்த கேபிட்டல் எம் திணிவுல இருந்து ஒரு R2 தூரத்தில் இருக்கக்கூடிய சம அழுத்த மேற்பரப்பு இந்த R2 தூரத்தில் இருக்கிற இந்த சம அழுத்த மேற்பரப்பு எடுத்தீங்களா இருந்தால் இந்த R2 தூரத்துல உதாரணமா இங்க இருக்கிற அழுத்தமும்
இந்த கேபிட்டல் எம் திணிவுல இருந்து இந்த இடத்துல R2ங்கிற புள்ளியில இருக்கிற அழுத்தமும் இந்த கேபிட்டல் எம் திணிவுல இருந்து இந்த இடத்துல R2ல இருக்கிற அழுத்தம் எப்படிப்பட்டதா இருக்கும்? சமனான அழுத்தமா இருக்கும். அப்ப இதுவும் ஒரு சம அழுத்த மேற்பரப்புன்னு சொல்லுவோம். இது ஒரு சம அழுத்த மேற்பரப்பு, அதே மாதிரி இது இன்னும் ஒரு சம அழுத்த மேற்பரப்பு. சரியாங்க? இதுல கவனிங்க, இந்த சம அழுத்த மேற்பரப்புங்கிற விட கன்செப்ட் வந்துட்டு இவ்வளவுதான். இதுல வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த சம அழுத்த மேற்பரப்பு வச்சுக்கொண்டு நாம செய்யற வேலையை கண்டுபிடிக்கலாம். அதாவது என்னென்றால், உதாரணமா இந்த இடத்துல ஏங்குற புள்ளி இருக்குதுன்னு எடுப்போம். இது ஏங்குற புள்ளின்னு எடுப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற ஒரு புள்ளியை பின்னு எடுப்போம். சரி, இப்ப நீங்க ஒரு எம் நோட்டுங்கிற திணிவை ஒரு திணிவை ஏங்குற புள்ளியிலிருந்து பிங்கிற புள்ளிக்கு கொண்டு போறீங்க. எம் நோட்டுங்கிற திணிவை ஏ எனும் புள்ளியிலிருந்து பி எனும் புள்ளிக்கு கொண்டு போறீங்க. இப்படி கொண்டு போகக்குள்ள செய்யப்பட்ட வேலை என்னவா இருக்கு? யாராச்சும் சம அழுத்த மேற்பரப்பில் இருக்கிற இரண்டு புள்ளிகள் ஏயும் பியும் ஏயிலிருந்து பியை நோக்கி ஒரு எம் நோட்டுங்கிற திணிவை நாம கொண்டு போனால் செய்யப்பட்ட வேலை என்ன வரும்? செய்யப்பட்ட வேலை என்ன வரும்? ஓகே, வெரி குட், ரைட். சோ நிறைய பேர் சரியான விடை சொல்றாங்க. நாம ஏயிலிருந்து பிக்கு கொண்டு போகக்குள்ள செய்யப்பட்ட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், நம்ம பொதுவா சமன்பாடு எப்படி படிச்சிருக்கிறோம்? செய்யப்பட்ட வேலை என்ன அப்படின்னு கேட்டால், எந்த திணிவை கொண்டு போறோமோ அந்த திணிவை, எந்த திணிவை நாம கொண்டு போறோமோ அந்த திணிவை எந்த புள்ளிகளுக்கு இடையில கொண்டு போறோமோ அந்த புள்ளிகளுக்கு இடையிலான அழுத்த வித்தியாசத்தால பெருக்கணும். எனவே கொண்டு போற திணிவு எம் நோட், நாம் அதை ஏயிலிருந்து பிக்கு கொண்டு போறோம்னால் பியில் இருக்கிற அழுத்தத்திலிருந்து ஏயில் இருக்கிற அழுத்தத்தை கழிக்கணும். எம் நோட்டுங்கிற திணிவை ஏயிலிருந்து பிக்கு கொண்டு போனால் எம் நோட்டை பியில் இருக்கிற அழுத்தத்திலிருந்து ஏயில் இருக்கிற அழுத்தத்தால கழிச்சு பெருக்கணும். சரியாது? அப்படி பார்த்தோமா இருந்தால் உங்களுக்கு தெரியும், இது ஒரு சம அழுத்த மேற்பரப்புண்டால் ஏயிலையும் பியிலையும் அழுத்தம் என்ன? ஏயிலையும் பியிலையும் அழுத்தம் சமன். அப்ப அழுத்த வித்தியாசம் 0. எனவே செய்யப்பட்ட வேலை 0 இருக்கும். ஏயிலையும் பியிலையும் அழுத்தம் சமன் அப்படிங்கிறதால ஏக்கும் பிக்கும் இடையிலான அழுத்த வித்தியாசம் என்ன? 0. ஆகவே செய்யப்பட்ட வேலை 0 என்று வரும். விளங்குதா? ஆகவே நம்ம என்ன முடிவுக்கு வரலாம்னால், சம அழுத்த மேற்பரப்புல யாதேனும் இரண்டு புள்ளிகளுக்கு இடையில ஒரு திணிவை அசைப்பமா இருந்தால் அந்த திணிவினால் செய்யப்பட்ட வேலை, அந்த திணிவின் மீது செய்யப்பட்ட வேலை 0. ஆனால் நீங்க ஏங்குற புள்ளியிலிருந்து உதாரணமா இந்த சிங்கிற புள்ளிக்கு ஒரு திணிவை கொண்டு போறீங்க. ஏயிலிருந்து ஒரு திணிவை சிக்கு கொண்டு போறீங்க. ஏயிலிருந்து சிக்கு ஒரு திணிவை கொண்டு போனால் இங்க வேலை செய்யப்படுமா செய்யப்படாதா? ஏயிலிருந்து சிக்கு ஒரு திணிவை கொண்டு போனால், எம் நோட்டை கொண்டு போனால் வேலை செய்யப்படுமா செய்யப்படாதா? செய்யப்படும் இல்லையா? என்ன காரணம்? ஏங்கிற புள்ளியில் இருக்கிற அழுத்தமும் சிங்கிற புள்ளியில் இருக்கிற அழுத்தமும் வேற வேற அழுத்தம். இது சம அழுத்த மேற்பரப்பு தான், இதுவும் சம அழுத்த மேற்பரப்பு தான், ஆனால் வேற வேற சம அழுத்த மேற்பரப்பு. ஆகவே ஏயிலிருந்து பி சிக்கு கொண்டு செல்லப்பட்டால் அங்க வேலை செய்யப்படும். ஆனா ஏயிலிருந்து பிக்கு கொண்டு செல்லப்பட்டால் வேலை செய்யப்படாது. சரியான? சொன்னால் இந்த விடயத்தை ஈர்ப்பு அழுத்த மேற்பரப்பு படிக்கிற இடத்துல சொல்லி இருக்கணும். ரைட்? சோ அதுக்கிடையில நம்ம 2 கேள்விகள் பார்த்திருக்கிறோம். எனவே இந்த பாயிண்ட நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் இப்ப சொல்ல போற இந்த பாயிண்ட நம்ம போன கிளாஸ்ல கீறின சம அழுத்த மேற்பரப்புக்குரிய அந்த படத்துக்கு கீழே 7 மார்க்னா எழுதி கொள்ளுங்க, அல்லது வேறையா கீறி கொள்ளுங்க. சரியான? நோட்னு போட்டு எழுதி கொள்ளுங்க. சம அழுத்த மேற்பரப்பு தலைப்பு போட்டு இந்த படம் கீறி வச்சிருக்கிறேன். பெருசா ஒன்றும் படிக்கல, இவ்வளவுதான் படிச்சது.
அப்ப அந்த சமாளித்த மேற்பரப்புல இந்த படத்துக்கு கீழே எழுத இயலுமா இருந்தா எழுதுங்க, அல்லது வேறையா இப்ப நோட்னு போட்டு இந்த படத்தை கீழே எழுதி கொள்ளுங்க. அதாவது எழுதி கொள்ளுங்க. சம அழுத்த மேற்பரப்பின் சம அழுத்த மேற்பரப்பொன்றின் சம அழுத்த மேற்பரப்பொன்றின் சம அழுத்த மேற்பரப்பொன்றின் இரு புள்ளிகளுக்கிடையில் சம அழுத்த மேற்பரப்பொன்றின் இரு புள்ளிகளுக்கிடையில் யாதேனும் ஓர் திணிவு அசைக்கப்படும் போது, சம அழுத்த மேற்பரப்பின் இரு புள்ளிகளுக்கிடையில் யாதேனும் ஓர் திணிவு அசைக்கப்படும் போது செய்யப்பட்ட வேலை பூஜ்ஜியம் ஆகும். செய்யப்பட்ட வேலை பூஜ்ஜியம் ஆகும். பூஜ்ஜியம் ஆகும். சம அழுத்த மேற்பரப்பின் இரு புள்ளிகளுக்கிடையில் யாதேனும் ஒரு திணிவு அசைக்கப்படும் போது செய்யப்படும் வேலை பூஜ்ஜியம் ஆகும். எனினும் வேறுபட்ட சம அழுத்த மேற்பரப்புகளுக்கிடையில் இப்படியான விடயங்களை கூற்று கேள்விகளை எதிர்பார்க்கலாமா? இப்படியான விடயங்களை கூற்று கேள்விகளை எதிர்பார்க்க முடியும். எனினும் வேறுபட்ட சம அழுத்த மேற்பரப்புகளுக்கிடையில் ஓர் திணிவு அசைக்கப்படும் போது வேறுபட்ட சம அழுத்த மேற்பரப்புகளுக்கிடையில் திணிவு அசைக்கப்படும் போது வேலை செய்யப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சம அழுத்த மேற்பரப்புல இருந்து இந்த சம அழுத்த மேற்பரப்புக்கு ஒரு திணிவு அசைக்கிறது. இப்படி அசைச்சிங்கன்னா வேலை செய்யப்படும். வேறுபட்ட சம அழுத்த மேற்பரப்புகளுக்கு இடையில் ஒரு திணிவு அசைக்கப்படும் போது வேலை செய்யப்படும். சரி, அப்ப இங்க வேலை செய்யறதா காட்டுங்க. ஒரு சரி அடையாளத்தை காட்டி இருக்கிறேன். அதாவது இங்க செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்டா, m not into c இருக்கிற அழுத்தத்திலிருந்து a இருக்கிற அழுத்தத்தை கழிச்சு வாரு. c லையும் a லையும் வேற வேற அழுத்தம் இருக்கு. அப்ப m not into c இருக்கிற அழுத்தம் மைனஸ் a இருக்கிற அழுத்தம் தான் இங்க செய்யப்பட்ட வேலை. இங்க செய்யப்பட்ட வேலை பூஜ்ஜியம். ஏன்னா சம அழுத்த மேற்பரப்புல இருக்கிற இரண்டு புள்ளிகள். ரைட்? சம அழுத்த மேற்பரப்புல இருக்கிற ரெண்டு புள்ளிகள் தான் இங்கேயும் இங்கேயும் அழுத்தம் சமன். அப்ப அழுத்த வித்தியாசம் பூஜ்ஜியம். அப்ப செய்யப்பட்ட வேலை பூஜ்ஜியம். ரைட்? ஓகே, அடுத்த ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. அடுத்த ஒரு பாயிண்ட்,
இப்ப சொல்ல போற பாயிண்ட் சம அழுத்த மேற்பரப்போட தொடர்புடைய பாயிண்ட் இல்ல. சோ நீங்க வேறையா எழுதினாலும் சரி அல்லது இதுக்கு முதல் எழுதின பாயிண்ட்டுக்கு கீழே எழுதினாலும் சரி, எப்படியோ எழுதி கொள்ளுங்க. அடுத்த ஒரு பாயிண்ட், ஈர்ப்பு புல விசை கோடுகள். ஈர்ப்பு விசை கோடுகள் எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட் சரியா எழுதிக் கொள்ளுங்க. ஈர்ப்பு விசை கோடுகள். ஈர்ப்பு விசை கோடுகள் ஈர்ப்பு விசை கோடுகள் ஈர்ப்பு விசை கோடுகள் காப்பு விசை அல்லது காப்பு புலக்கோடுகள் என அழைக்கப்படும். ஈர்ப்பு விசை கோடுகள் அல்லது ஈர்ப்பு புலக்கோடுகள் காப்பு விசை கோடுகள் அல்லது காப்பு புலக்கோடுகள் என அழைக்கப்படும். அதாவது காப்பு விசை கோடுகள் என அழைக்கப்படும். அதாவது இரு புள்ளிகளுக்கிடையில் திணிவானது அசைக்கப்படும் போது இரு புள்ளிகளுக்கிடையில் திணிவானது அசைக்கப்படும் போது அதாவது இரு புள்ளிகளுக்கிடையில் திணிவானது அசைக்கப்படும் போது செய்யப்பட்ட வேலை அத்திணிவு அசைக்கப்பட்ட பாதையில் தங்கி இருக்காது. அத்திணிவு அசைக்கப்பட்ட பாதையில் தங்கி இருக்காது. திணிவு அசைக்கப்பட்ட பாதையில் தங்கி இருக்காது. எனவே இது காப்பு விசை ஈர்ப்பு புலக்கோடுகள். எனவே திணிவு அசைக்கப்பட்ட பாதையில் தங்கி இருக்காது. எனவே ஈர்ப்பு புலக்கோடுகள் காப்பு விசை கோடுகள் என அழைக்கப்படுகின்றன. எனவே ஈர்ப்பு புலக்கோடுகள் காப்பு விசை கோடுகள் என அழைக்கப்படுகின்றன. ஓகே, பாருங்க,
ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்ல, ஏதோ நான் ஒரு பெரிய விடயத்தை சொல்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணிருக்க கூடும். அதாவது என்னென்றால் ஒரு கேபிட்டல் எம் திணிவு வச்சுக்கொள்ளுங்க. இந்த கேபிட்டல் எம் திணிவுல இருந்து வேறுபட்ட தூரங்கள்ல இருக்கக்கூடிய ரெண்டு புள்ளிகள் இந்த எக்ஸும் வையும். கேபிட்டல் எம்ல இருந்து வேற வேற தூரத்தில் இருக்கிற ரெண்டு புள்ளி தான் இந்த எக்ஸும் வையும். சரி, எனவே நாம ஒரு திணிவை, உதாரணமா ஒரு எம் நோட்டுங்கிற திணிவை, எம் நோட்டுங்கிற ஒரு திணிவை எக்ஸ்ல இருந்து வைக்கு கொண்டு போக போறோம். எக்ஸ்ல இருந்து நாம என்ன செய்ய போறோம்? வைக்கு கொண்டு போக போறோம். இப்படி எக்ஸ்ல இருந்து நாம வைக்கு கொண்டு போவோமா இருந்தால் இங்க செய்யப்பட்ட வேலை, எக்ஸ்ல இருந்து வைக்கு கொண்டு போகும்போது செய்யப்பட்ட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோமா இருந்தால் நாம் என்ன சொல்றோம்? செய்யப்பட்ட வேலை கொண்டு செல்லப்பட்ட திணிவை எங்க இருந்து எங்க கொண்டு போகப்படுவது? எக்ஸ்ல இருந்து வைக்கு கொண்டு போகப்பட்டால் வையில் இருக்கிற அழுத்தத்திலிருந்து எக்ஸ்ல இருக்கிற அழுத்தத்தை கழிச்சு வாரதுக்கு சமனாக வரும். கொண்டு செல்லப்படுற திணிவை இந்த அழுத்த வித்தியாசத்தால பெருக்கி வாரதான் செய்யப்பட்ட வேலைன்னு சொல்லணும். இதுல பாருங்க, நம்ம எக்ஸ்ல இருந்து வைக்கு இந்த எம் நோட்டுங்கிற திணிவை இப்படி கொண்டு போறோம் இல்லையா? இன்னும் ஒரு ஆள் என்ன செய்யறாரு என்றால் இந்த எம் நோட்டுங்கிற திணிவை எக்ஸ்ல இருந்து வைக்கு இப்படி கொண்டு வரார், இப்படி கொண்டு போறார். எக்ஸ்ல இருந்து வைக்கு எம் நோட்டுங்கிற திணிவை எப்படி கொண்டு போறாரு? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி 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 வந்து இப்படி கொண்டு போறாரு. இன்னும் ஒரு ஆள் இந்த எக்ஸ்ல இருந்து வைக்கு எம் நோட்டுங்கிற திணிவை இப்படி கொண்டு போறார். இப்படி எக்ஸ்ல இருந்து வைக்கு எம் நோட்டுங்கிற திணிவை நீங்க எந்த பாதையில கொண்டு போனாலும் செய்யப்பட்ட வேலை என்னதான்? விளையுலா செய்யப்பட்ட வேலை என்னதான்? எம் நோட் இன்டு யூஒய் மைனஸ் யூஎக்ஸ் தான் இருக்கு. ஆகவே செய்யப்பட்ட வேலை இங்க கொண்டு செல்லப்படுகின்ற பாதையில தங்கி இருக்கல்ல. எனவே செய்யப்பட்ட வேலை கொண்டு செல்லப்படுகின்ற பாதையில அமைப்புல தங்கி இல்லாததால இப்படியான இயல்புகளை கொண்ட விசை கோடுகளைத்தான் நாம காப்பு விசை கோடுகள் என்று அழைக்கிறோம். சரியான? செய்யப்பட்ட வேலை கொண்டு செல்லப்படுகின்ற பாதையில தங்கி இருக்காத பிரதேசத்தை கொண்ட விசை கோடுகளை நாம காப்பு விசை கோடுகள் என்று அழைக்கிறோம். அந்த வகையில இந்த ஈர்ப்பு புலத்தெடுத்தமா இருந்தால் இந்த ஈர்ப்பு புலக்கோடுகளும் காப்பு விசை கோடுகளாக இருக்கும். ஏனென்றால் இங்க செய்யப்பட்ட வேலை பாதையில தங்கி இருக்காததால அப்ப ஈர்ப்பு விசை கோடுகள் காப்பு விசை கோடுகள் என அழைக்கப்பட முடியும். விளங்குதா? அப்ப எப்படி போனாலும் செய்யப்பட்ட வேலை இதாத்தான் இருக்கு. உதாரணமா இந்த பாதையை நாம பீண்டு எடுப்போம், இந்த பாதையை கியூண்டு எடுப்போம், இந்த பாதையை ஆறுன்னு எடுப்போம். பீங்கிற பாதையால கொண்டு செல்லப்பட்டாலும் ஆறுங்கிற பாதையால கொண்டு செல்லப்பட்டாலும் கியூங்கிற பாதையால கொண்டு செல்லப்பட்டாலும் செய்யப்பட்ட வேலை எப்படித்தான் இருக்கு? சமனாத்தான் இருக்கு. ஏன்னா செய்யப்பட்ட வேலை அழுத்த வித்தியாசத்தால திணிவை பெருக்கி வர்றதுக்கு சமம். சரியான? அதைத்தான் நான் வந்து சொல்லி இருக்கிறோம். சொற்களுக்கு இந்த படத்தை காட்டுங்களா? இந்த மூன்று பாதைகளுக்குள்ளால போனாலும் செய்யப்பட்ட வேலை சமனாத்தான் இருக்கும். இந்த படத்தை காட்டிக் கொள்ளுங்க. சந்தேகம்னா கேளுங்க. இப்ப நான் சொன்ன விடயத்துல
ரைட். ஓகே, இப்ப தலைப்பு போடுங்க. தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. கோல பொருட்களில் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது பாருங்க, நாம எப்படி கொண்டு வந்தாலும் சரி, திருப்பியும் சொல்றேன், எப்படி கொண்டு வந்தாலும் சரி, செய்யப்பட்ட வேலை எப்படிதான் இருக்கும்? எக்ஸ்ல இருந்து வைத்து வந்தா செய்யப்பட்ட வேலை சமனாத்தான் இருக்கும். ஏன்னா செய்யப்பட்ட வேலை திணிவிலையும் அந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலான அழுத்த வித்தியாசத்திலேயும் தான் தங்கி இருக்கு. அப்ப எக்ஸ் y இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில தான் செய்யப்பட்ட வேலை தங்கி இருக்க போகும். ரைட். அப்ப எந்த பாதையில கொண்டு வந்தாலும் செய்யப்பட்ட வேலை சமன் தான். ஓகே, அதை போட்டுக்கொள்ளுங்க. கோள பொருட்களில் ஈர்ப்பு அழுத்தத்திற்கான மாறல் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்காக. கோள பொருட்களில் ஈர்ப்பு அழுத்தத்திற்கான மாறல். நான் இங்க சொல்லக்குள்ளேயே இந்த விடயங்களை சரியா கெச் பண்ணுவீங்களா இருந்தா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்துட்டு ஒரு இலகுவான பாடமா மாறிடும். இன்ஷா அல்லாஹ். சரியான? நான் இங்க சொல்ல போற விடயங்கள் எல்லாத்தையும் நீங்க சரியா கெச் பண்ணக்குள்ள நம்ம இப்ப படிக்க விடயமா இருக்கலாம், இப்ப இதுக்கு பிறகு நான் இப்ப படிப்பிக்க போற இந்த விடயமா இருக்கலாம், இதெல்லாம் நீங்க சரியா கெச் பண்ணக்குள்ள உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்துட்டு ஒரு இலகுவான பாடமா மாறும். சரியான? இன்ஷா அல்லாஹ். எழுதி கொள்ளுங்க. கோள பொருட்களில் ஈர்ப்பு அழுத்தத்திற்கான மாறல். கோள பொருட்கள், கோள வடிவமான பொருட்கள், பொருட்களில் ஈர்ப்பு அழுத்தத்திற்கான மாறல். ஃபர்ஸ்ட்க்கு நீங்க புள்ளி திணிவுன்னு போடுங்களா. நம்ம ரெண்டு புள்ளி திணிவுகளுக்கு கிராஃப் தியரி படிச்சிட்டோம். சோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு விடயம். முதலாவது போடுங்க அந்த தலைப்பு கீழே புள்ளி திணிவு. ரைட், புள்ளி திணிவுன்னு போடுங்க. இப்ப நீங்க கேளுங்காவும் இந்த கேபிட்டல் எம்ங்கிற புள்ளி திணிவுல இருந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் தூரத்தின் வழியே ஈர்ப்பு அழுத்தத்துக்கான மாறல் எப்படி வரும்? புள்ளி திணிவிலிருந்து தூரத்தின் வழியே ஈர்ப்பு அழுத்தத்திற்கான மாறலை கேளுங்க. ட்ரை பண்ணுங்க. சின்ன விடயம், நம்ம ரெண்டு திணிவுகளுக்கு படிச்சிட்டோம். சோ இது ஒரு சின்ன ஒரு விடயம். சரியா? ஓகே, சின்ன விடயம் இல்லையா? எப்படி வரும்?
இந்த கேபிட்டல் எம் திணிவுல இருந்து இந்த பக்கம் போக போக ஈர்ப்பு அழுத்தத்துக்கு என்ன நடக்கும்? நான் படிக்கிற ஒரு புள்ளி திணிவு இருந்தால் ஈர்ப்பு அழுத்தம் -gm/r. ஆகவே இந்த கேபிட்டல் எம் திணிவு ஜி இதெல்லாம் மாறிலியா இருந்தால் ஈர்ப்பு அழுத்தம் தூரத்துக்கு நேர்மாறு விகித சமம். எனவே இந்த கேபிட்டல் எம் திணிவுல இருந்து இந்த பக்கம் போக போக தூரம் கூடுறதால ஈர்ப்பு அழுத்தம் குறைவடைந்து கொண்டு போகும். தூரம் கூடுறதால ஈர்ப்பு அழுத்தம் குறைவடையும். சரியான? தூரம் கூட கூட ஈர்ப்பு அழுத்தம் குறையும். ஆனா ஈர்ப்பு அழுத்தம் இடத்துல வரும், மைனஸ்ல வரும். அதே மாதிரி இந்த பக்கமும் தான் தூரம் கூட 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 ஈர்ப்பு அழுத்தம் குறையும். எனவே இதுதான் தூரத்தின் வழியே ஒரு புள்ளி திணிவுட ஈர்ப்பு அழுத்தத்துக்கான மாறல். ரைட்? தூரத்தின் வழியே ஒரு புள்ளி திணிவுட ஈர்ப்பு அழுத்தத்துக்குரிய மாறல். இரண்டாவது போடுங்க. சீரான பொற்கோணம். இரண்டாவது போடுங்க. சீரான பொற்கோணத்தில ஈர்ப்பு அழுத்தத்திற்கான மாறல். சீரான பொற்கோணம். முக்கியமான ஒரு விடயம் அது. ஓகே, சரி கவனிங்க. ஒரு சீரான பொற்கோளத்தில மையத்திலிருந்து முடிவிலி வரைக்கும் எவ்வாறு ஈர்ப்பு அழுத்தம் மாறுதுங்கிறத யோசிக்க போறோம். ரைட்? முதல் உங்களுக்கு தெரியணும், இந்த மாதிரி சீரான பொற்கோளங்கள்ல ரைட் ஈர்ப்பு அழுத்தத்தை நாம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பொற்கோளத்தை மையத்துல வைக்கப்பட்ட ஒரு புள்ளி திணிவு மாதிரி யோசிக்கலாம். எப்படி? நாம் இந்த பொற்கோளங்களை எப்படி யோசிக்கலாம்? மையத்துல வைக்கப்பட்டிருக்கிற ஒரு புள்ளி திணிவு மாதிரி யோசிக்கலாம். ஆனால் நிபந்தனை என்னென்றால், இந்த பொற்கோளத்தை அல்லது யாதேனும் ஒரு கோளத்தை மையத்துல இருக்கிற ஒரு புள்ளி திணிவு மாதிரி யோசிக்கணுமா இருந்தால் நீங்க ஈர்ப்பு அழுத்தம் காண வேண்டிய இடம் அந்த கோளத்துக்கு வெளியில வரணும். என்ன சொல்றேன்? ஈர்ப்பு அழுத்தம் நீங்க காண வேண்டிய இடம் எங்க வரணும்? கோளத்துக்கு வெளியில வரணும். உதாரணமா இந்த பொற்கோளத்தை எடுத்தீங்கன்னா இந்த பொற்கோளத்தில மேற்பரப்பு உதாரணமா ஏங்கிற புள்ளி எடுக்கும். சரி, பொற்கோளத்தில மேற்பரப்பு ஏங்கிற புள்ளி எடுக்கும். சோ இந்த ஏங்கிற புள்ளியில ஈர்ப்பு அழுத்தம் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. பொற்கோளத்தில ஏங்கிற புள்ளியில மேற்பரப்புல இருக்கிற ஈர்ப்பு அழுத்தத்தை யோசிக்க போறோம். இப்படி மேற்பரப்புல இருக்கிற அழுத்தம் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்க என்ன செய்யணும்னால் இந்த பொற்கோளத்தை மையத்துல வைக்கப்பட்ட ஒரு கேபிட்டல் எம் திணிவாக யோசிக்கணும். அதாவது இந்த பொற்கோளத்தை மையத்துல இருக்கிற ஒரு புள்ளி திணிவா யோசிக்கணும். யோசித்து பாருங்க, இந்த மையத்துல ஒரு கேபிட்டல் எம் திணிவு வைக்கப்பட்டிருந்தால் ஆர் தூரத்துல, அதாவது ஏங்கிற புள்ளியில ஈர்ப்பு அழுத்தம் என்ன வரும்? கேபிட்டல் எம்ல இருந்து ஆர் தூரத்துல ஈர்ப்பு அழுத்தம் என்ன வரும்? உங்களுக்கு தெரியும், -g கேபிட்டல் எம் கீழ் ஆர் வரும். இதுதான் மையத்திலிருந்து ஆர் தூரத்துல ஈர்ப்பு அழுத்தம் இல்லையா? எனவே இந்த பொற்கோளத்தில மேற்பரப்புல ஈர்ப்பு அழுத்தம் இதே -gm ஆகத்தான் இருக்கு. அது மனதில் பதிச்சு கொள்ளுங்க.
எந்த ஒரு கோலமா இருந்தாலும் அந்த கோலத்துக்கு வெளியில் இருக்கிற ஈர்ப்பு அழுத்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கோலத்தை மையத்தில் இருக்கிற புள்ளி திணிவு மாதிரி யோசிக்கலாம். அப்ப இந்த திணிவை மையத்தில் இருக்கிற ஒரு எம் திணிவா யோசித்தால் இந்த எம் திணிவுல இருந்து ஆர் தூரத்துல ஈர்ப்பு அழுத்தம் மைனஸ் ஜிஎம் இன்டு ஆர். அதே மாதிரி உதாரணமா இன்னும் ஒரு புள்ளி எடுக்கும், பிங்கிற புள்ளி. ரைட், உதாரணமா இந்த மையத்திலிருந்து இந்த பிங்கிற புள்ளிக்கான தூரத்தை நான் உதாரணமா ஸ்மால் ஆர் பின்னு சொல்றேன். அப்ப சொல்லுங்க, பிங்கிற புள்ளியில் அழுத்தம் என்ன வரும்? கோலத்துக்கு வெளியில் இருக்கிற ஒரு புள்ளி தான பிங்கிற புள்ளி. எனவே இந்த கோலத்தை நீங்க எப்படி யோசிக்கலாம்? மையத்தில் இருக்கிற புள்ளி திணிவு. சோ மையத்திலிருந்து ஆர் பி தூரம் தான் அழுத்தம் மைனஸ் ஜி கேபிட்டல் எம் இன்டு ஆர் பி. அவ்வளவுதான், சரியான? ரைட், அப்ப பாருங்க, ஒரு பொற்கோளத்துக்கு வெளியில் இருக்கிற புள்ளிகள்ல ஈர்ப்பு அழுத்தத்துக்கான சமன்பாடு மைனஸ் ஜிஎம் இன்டு ஆர்ங்கிற வடிவத்துல தான் இருக்கும். ஏங்கிற புள்ளினால் மைனஸ் ஜிஎம் இன்டு ஆர், பிங்கிற புள்ளினால் மைனஸ் ஜிஎம் இன்டு ஆர் பி வரும். இப்படிதான் ஈர்ப்பு அழுத்தத்துக்குரிய சமன்பாடு வரும். ஆகவே இந்த கோலத்துக்கு வெளியில ஈர்ப்பு அழுத்தத்துக்கான சமன்பாட்டின் படி நாம என்ன சொல்லலாம் என்றால், தூரம் கூட கூட ஈர்ப்பு அழுத்தத்துல பருமன் என்ன செய்யும்? குறைவடையும். இந்த பொற்கோளத்தில மேற்பரப்புல இருந்து தூரம் கூட கூட ஈர்ப்பு அழுத்தத்தில பருமனானது குறைவடையும் என்று சொல்லலாம். ஆகவே பாருங்க, ஏயிலிருந்து முடிவிலி வரைக்கும் ஈர்ப்பு அழுத்தத்தை எடுத்தீங்கன்றால், உதாரணமா ஏங்கிற புள்ளியில ஈர்ப்பு அழுத்தம் மைனஸ் ஜிஎம் இன்டு ஆர். ஏயிலிருந்து இப்படியே போகக்கூட ஈர்ப்பு அழுத்தம் என்ன செய்யும்? குறைவடைந்து போகும். இப்படியே குறைவடைந்து போகும். முடிவிலியில ஈர்ப்பு அழுத்தம் 0 இருக்கும். எப்படி வரும்? ஏயிலிருந்து இந்த பக்கம் போக போக ஈர்ப்பு அழுத்தம் இவ்வாறு குறைவடைந்து போகும். தூரத்துக்கு ஈர்ப்பு அழுத்தம் நேர்மாறுங்கிறது அடிப்படையில, சரியான? இப்படி வரும். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பொற்கோளத்தில மேற்பரப்புல இருந்து முடிவிலி வரைக்கும் போகும்போது ஈர்ப்பு அழுத்தம் இதே மாதிரி வரும். அதாவது மேற்பரப்புல இருந்து தூரம் கூட கூட ஈர்ப்பு அழுத்தம் குறைவடைந்து கொண்டு போகும். இப்ப நாம இந்த பொற்கோளத்தில உட்பகுதியை எடுப்போம். இந்த பொற்கோளத்தில மேற்பரப்புக்கும் அதனது மையத்துக்கும் இடையில நாம ஈர்ப்பு அழுத்தத்தை யோசிப்போமா இருந்தால், இந்த ஈர்ப்பு அழுத்தமானது ஒரு மாறா பருமனா இருக்கும். பொற்கோளத்தில மேற்பரப்புக்கும் மையத்துக்கும் இடையில இருக்கிற ஈர்ப்பு அழுத்தத்தை அழுத்தமா இருந்தால், அந்த ஈர்ப்பு அழுத்தத்தில பருமன் ஒரு மாறா பருமனா இருக்கும். அதாவது மேற்பரப்புல என்ன அழுத்தமோ அதே அழுத்தம் தான் இந்த மேற்பரப்புல இருந்து மையம் வரைக்குமான பருமனா இருக்கும். ஈர்ப்பு அழுத்தத்தில பருமன் மாறாம வரும். சோ இதுதான் மையத்திலிருந்து முடிவிலி வரைக்கும் ஒரு பொற்கோளத்தில ஈர்ப்பு அழுத்தத்துக்கான மாறல். சரி, சோ இது ஏன் மாறாம வந்திருக்கிற விடயத்தை நான் பின்னுக்கு விளங்கப்படுத்துறேன், சரியான? ஏன்னா அந்த மாறாம வந்ததுக்குரிய விடயத்தை விளங்கப்படுத்துறதுக்கு எனக்கு டைம் இப்போதைக்கு போதாது. உங்களுக்கு ஸ்கூல் இருக்கிறதால இந்த மாறாம வந்த விடயம் என்ன அப்படிங்கறத இப்போதைக்கு எங்களால விளங்கப்படுத்த முடியாது, டைம் போதாது. சோ ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. சீரான பொற்கோளத்துக்கு கீழே ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. சீரான பொற்கோளத்துக்கு கீழே ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. சீரான கோளங்களிலிருந்து வெளியில் உள்ள புள்ளிகளுக்கு, சீரான கோளங்களில் இருந்து வெளியில் உள்ள புள்ளிகளுக்கு ஈர்ப்பு அழுத்தத்தை காண
அத்திணிவுகளை ஈர்ப்பு அழுத்தத்தை காண அத்திணிவுகளை மையத்தில் உள்ள புள்ளி திணிவுகளாக கருதலாம். மையத்தில் உள்ள புள்ளி திணிவுகளாக கருதலாம். சரி, ஓகே. இப்போ நீங்க இந்த கிராஃபை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கிராஃபையும் படத்தையும் நோட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் இந்த கிராஃபை இன்னும் தெளிவா அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். சரியான, இது ஒரு முக்கியமான விடயம், முக்கியமான ஒரு ஏரியா. இது வெறுமனே கிராவிடேஷன் ஃபீல்டோட மட்டும் தொடர்புடையது இல்ல, எலக்ட்ரிக் ஃபீல்ட்லையும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு விடயம். சோ கட்டாயம் இதுல நமக்கு தெளிவு வேண்டும். எனவே நான் இந்த கிராஃபை இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த கிளாஸ்ல என்ன செய்றேன் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். நமக்கு இப்போதைக்கு இதை விளங்கப்படுத்துற அளவுக்கு டைம் காணாது, ரைட்? எனவே இந்த படத்தையும் இந்த கிராஃபையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. சமன்பாடுகளையும் சும்மா காட்டி கொள்ளுங்க. அடுத்த கிளாஸ்ல விளங்கப்படுத்துறேன், பயப்பட தேவையில்லை. சோ வேகமா இதை நோட் பண்ணி கொள்ளுங்க.